ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? வாங்க இன்றைக்கி என்ன சமையல்னு பார்க்கலாம். சிக்கன் வறுவல், தேங்காய் பால் சாதம் எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் வாங்க. அடுப்பில் குக்கர் வச்சுக்கோங்க. சோம்பு போட்டுக்கோங்க. பட்டை, கிராம்பு, ஏலக்காய், பிரியாணி இலை, பச்சை மிளகாய், வெங்காயம் எல்லாம் போட்டு வதக்கிக்கலாம். தேங்காய் பால் சாதத்துக்கு தேங்காய் எண்ணெய் ஊற்றிக்கலாம். அது உப்பு போட்டுக்கலாம். தக்காளி போட்டுக்கலாம். தக்காளி ரொம்ப வதங்க வேணாம், தேங்காய் பால் ஊற்றிக்கலாம். ஒரு கப் அரிசிக்கு 1.5 கப் தண்ணி வச்சுக்கலாம். தேங்காய் பால் வச்சுக்கலாம். விசில் விட்டுடலாம். அரிசியும் அதிலே போட்டாச்சு. அவ்வளோதான், தேங்காய் பால் சாதம் ரெடி. அடுத்து வறுவல் எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் வாங்க. கடாயில் எண்ணெய் ஊற்றிக்கலாம். சோம்பு, பட்டை, கிராம்பு, பிரியாணி இலை, ஏலக்காய் எல்லாம் போட்டுக்கலாம். காஞ்ச மிளகாய் போட்டுக்கலாம். அடுத்து பச்சை மிளகாய், வெங்காயம் எல்லாம் போட்டு நல்லா வதக்கி விட்டுக்கலாம். உப்பு போட்டுக்கலாம். உப்பு போட்டு நல்லா வதக்கி விடுங்க. அடுத்து இஞ்சி பூண்டு போட்டு வதக்கி விடுங்க. இது உங்கள் வீட்டில் செஞ்சு பாருங்கள், செம டேஸ்ட்டாக இருக்கும். சிக்கன் போட்டுக்கலாம். மஞ்சள்தூள் போட்டு கழுவி வச்சுருக்க சிக்கன் போட்டுக்கலாம். அடுத்து தக்காளி போட்டுக்கலாம். சிக்கன் நல்லா வெந்துடுச்சு. தயிர் போட்டுக்கலாம். மசாலாலாம் போட்டுக்கலாம். மஞ்சள்தூள், மிளகாத்தூள், மல்லித்தூள் போட்டுக்கலாம். நல்லா மூடி வச்சு வேக வைங்க. உங்களுக்கு கிரேவி மாதிரி வேணும்னா கொஞ்சம் தண்ணி ஊற்றிக்கோங்க. நான் தேங்காய் பால் ஊற்றிக்கிட்டேன். அவ்வளோதான், சிக்கன் ஃப்ரை ரெடி ஆகிடுச்சு. பிடிச்சவங்கள லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.